நல்ல விளைச்சல் வந்தோடனே என்ன தெரியும், நாம அப்படித்தானே விவசாயம் பண்றேன், நாம அந்த டைமுக்கு விதைப்பம் தெரியுமா, விடிய விடிய காய்ச்சிட்டு இருந்துருவான், மென்டல் ஆப்பித்துருவான். அல்லாஹ் தந்தது. நான் அப்படித்தான் எக்ஸாம் பண்ணினேன், எங்களோட பரம்பரையே அப்படித்தான்டா, எல்லாரும் கெட்டிக்கார பிள்ளைகள் இப்படி காய்ச்சிட்டு இருப்பார். அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் நாடினா ஒன்று போறக்கும் ஒன்றுக்கும் மேல அவன் இழுக்கும். அல்லாஹ் தந்தது, நம்ம கையில ஒன்றும் கிடையாது, அல்லாஹ் தந்தது. அப்ப என்ன செய்யணும், நல்லது நடந்தாலும் அல்லாஹ் தஃப்ரஹ் பிமா ஆத்தாக்கும், அல்லாஹ் தந்ததுல நீ என்ன செய்யக்கூடாது, ரிசர்ச் பெருமை அடிச்சு நிற்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்தது. கை சேதமா போச்சு, கை விட்டு போச்சு, அதுல நீ கவலைப்படாத. அல்லாஹ் நாடல்ல, அல்லாஹ் நாடல்ல, கதை முடிஞ்சு. கலா கதிர் மனசுக்கு ரிலாக்ஸ தரும். என்ன பெரிய பெரிய கோடி லொஸ்ட் என்றாலும் அல்லாஹ் நாடல், அல்லாஹ் எழுதல்ல, அவ்வளோ. கலா கதிர் இது ஃபெஸ்ட். ரெண்டாவது என்ன, ரெண்டாவது விஷயம் சூரத்துல் பக்ரா 216வது வசனத்தை பார்க்கலாம். அதுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும், நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது நல்லதாக இருக்கும் நிலையில். வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும், நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க, அது கெட்டதாக இருக்கும் நிலையில். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன், அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது மவனேங்கறான் அல்லாஹ். சில விஷயம் நம்மளை விட்டு போகும், இப்படி போய்தான் நினைப்பேன், அது நல்லதுக்கு நடந்திருக்கு, உனக்கு இப்ப தெரியாது, எப்போவாலும் தெரிய வரும். நம்மளுக்கு கை விட்டு போயிட்டென்றால் அல்லாஹ்ட ஏற்பாடு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்பிட்டோம். அது முதலாவது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல முதலாவது என்ன, கலாக்கது. அல்லாஹ் நாடல, அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. அதுக்கு மேல என்ன பேச்சுங்கிற, அல்லாஹ் எழுதல, கலாக்கதிர நம்பி இருக்கிறோம், அல்லாஹ் அவ்வளவுதான் நாடி இருக்கிறான், அவ்வளவுதான், எல்லாம் அல்லாஹ் பொறுப்பு எடுத்துட்டான். சூரா ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பை நாம எடுத்துட்டோங்கிறான். சூரத்தில் அன்ஆம் 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்ட நாட்டத்தில் இல்லாம கீழே விழாது அப்படிங்கிறான். சூரா ஹதீத் 22வது வசனத்தில் சொல்றான், நாம் உங்களை படைப்பதற்கு முன்னாலே என்ன நடக்கும் என்று எழுதிட்டோம் என்கிறான். அப்ப அல்லாஹ்ட நாட்டம் தான் நடக்குது, அல்லாஹ் எழுதினதான் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன நடந்தாலும் முடிவில் நீ பேச வேண்டியது கத்தர் அல்லாஹு வ மா ஷா ஃபஅல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது, பஸ், அவ்வளவுதான். இதுல என்ன குற்றம் சொல்லி, ஒன்ன குற்றம் சொல்லி, காலத்தை குற்றம் சொல்லி, மழையை குற்றம் சொல்லி, கரண்ட குற்றம் சொல்லி எதுவுமே ஆகாது அவனே. அல்லாஹ் அவ்வளவுதான் நாடி இருக்கேன், அல்லாஹ் எழுதினது நடந்திருக்குது போ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமிதி கிரந்தத்திலே பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு சின்ன குழந்தையிடம் உட்கார்ந்து சொன்னார்கள், மகனே உன் செருப்பின் வார் இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து உன்னை அநீதி செய்து அசிங்கம் பண்ண வந்தாலும் அல்லாஹ் எழுதாத எந்த கெடுதியை எவனும் உனக்கு செய்ய முடியாது. ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தாங்க, எவனும் செய்ய முடியாது. இந்த உலகமே திரண்டாலும் அல்லாஹ்ட எழுத்துல இல்லைன்னா முடிய கூட எடுக்க முடியாது அவனே சொல்லிட்டு சொன்னார்கள், எல்லாரும் சேர்ந்து உதவிக்கு வந்தாலும் அல்லாஹ்ட எழுத்துல இல்லாட்டி எவனும் உதவி செய்ய முடியாது. சொந்த காலில் அடுத்தவனை நம்பாதே சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருஃபியத்தில் அக்லாம் வஜுஃபத்தி சுஹுப், பேனைகள் உயர்த்தப்பட்டு ஏடுகள் மூடப்பட்டாச்சு. போயிட்டே கலாக் அதுல எழுதியாச்சு. புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், நேர்ச்சை வைக்காதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேர்ச்சை வச்சா நிறைவேற்றணும், ஆனா நேர்ச்சை வைக்காதேன்றாங்க. ஏன் சொல்றாங்க தெரியுமா, எழுதினதான் நடக்கும். நீ நேர்ச்சை வச்சதால நோய் குணமடையவும் போறதில்லை, நீ நேர்ச்சை வச்சதால காணாத்த பொருள் கிடைக்க போறதும் இல்லை. எழுத்து முந்திட்டு நேர்ச்சை வைக்காது. நேர்ச்சை வைக்கிறதால ஒரே ஒரு நன்மை நடக்கும், கஞ்சனுக்கிட்ட இருந்து ஏழைகளுக்கு உணவு கிடைக்கும், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு அழகா அந்த கலாக்கதிரை பற்றி இஸ்லாம் சொல்லுது. கலாக்கதிரை நம்பு. ரெண்டாவது என்ன, அப்படியே நடந்து முடிந்தது நல்லதுக்கு என்று நம்பு. உனக்கு கஷ்டமா தெரியும், பாரமா தெரியும், இழப்பா தெரியும், மரணமா தெரியும், நல்லதுக்கு. மௌத்தாயிட்டு ஒரு ஆளு என்ன நினைக்கணும்? சூரா மூமினூன் 100வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றார், பைனஹுமா பர்ஸகுன் இலா யௌமி யபஅஸூன், மரணித்தவர்களுக்கும் உயிரோடு இருப்பவர்களுக்கும் இடையிலே ஒரு திரை உலகு உண்டு. ஒரு திரை விழுந்து விட்டது, கியாமத் நாள் வரை அவர்கள் திரை உலகிலே
இருக்கிறார். ஹதீஸ்ல என்ன வருது? நிம்மதியா தூங்குறாங்க. மறுமையில நாம என்ன செய்ய போறோம்? சந்திக்க போறோம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுல 157வது வசனத்துல சொல்றான். இந்த அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, பிரச்சனை யாருக்கு வந்ததோ அவர் என்ன சொல்வார் தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்களும் அல்லாஹ்விடம் போக வேண்டியவர்கள், நாம் எல்லோரும் அல்லாஹ்விடம் மீள வேண்டியவர்கள் என்று சொல்வார்கள். எல்லாரும் அங்க வருவாங்க. மௌத்தா போனோன்னா இல்லைன்னு நினைச்சாத ஸ்டாக் பண்ணி வச்சுக்கும், கிடைக்க போகுது. அங்க கிடைக்க போகுது. எங்க ஸ்டாக் பண்ணிக்கும்? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில். நாம் புதைத்த இந்த மையவாடி அல்ல. பைனஹுமா பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன் என்கிறான் அல்லாஹ் சூரத்துல் மூமினூன் 100வது வசனம். கியாமத் நாள் வரை சந்திக்க முடியாத ஒரு திரையுலக வாழ்க்கை அது. இந்த இடம் இல்லை, அது வேற இடம். இது இந்த உடம்புக்கு, அந்த உயிருக்கு ஒரு உடம்பு இருக்கும், அது அங்கே இருக்கும். மறுமையில் அல்லாஹ் எழுப்புவான். அதை யாசின் சூராவில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த சூர் ஊதினோன்னு அவர்கள் மண்ணை தட்டி கொண்டு எழும்பும்போது சொல்வார்கள், தூங்கிய எங்களை எழுப்பி விட்டது யார் என்று எழுப்புவார். யாரு? அப்படி அப்பதான் கண்ணை முழிக்க போறாங்க. எல்லாரும் நாளை மறுமையில் நம்மளை சந்திப்பார்கள். மரணித்து போன நம்முடைய சிசு, குழந்தை, பாப்பா, உம்மா, தாய், தகப்பம், மனைவி, பிள்ளை, குட்டி எல்லாரும் மறுமையில கிடைப்பாங்க. எதுக்கு கவலைப்படுற நீ? அப்ப கலா கதிர நம்பு, நடப்பது ஒரு நலவுக்கு என்று நம்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுல 216வது வசனத்துல சொல்றான், நீ சில விஷயத்தை வெறுக்கலாம், அது உனக்கு நலவாக இருக்கும். சூரத்துல் கஹ்ஃப் 55வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை சொல்றான். கில்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சந்தித்து கொண்ட ஒரு சம்பவம். அந்த ரெண்டு பேரும் கப்பல்ல பயணம் போறாங்க. பொதுவாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அநியாயத்தை தட்டி கேட்க தெரிந்தவர் மட்டும் இல்ல, தட்டி கேட்பாங்க. என்னன்னாலும் தட்டி கேட்பாங்க. என்ன இப்பன்றாங்க? மதிய நகருக்கு போகும்போது ஆட்டு பட்டியை கொண்டாந்து ரெண்டு பெண்கள் ஓரமா நிற்கிறாங்க. ஆண்கள் எல்லாம் அவர்களுடைய ஆட்டுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இந்த பெண்களுக்கு தண்ணி கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. மூசா நபி கேட்குறாங்க, என்னம்மா உங்க விவகாரம்? நாங்கள் நேரத்தோட தான் வந்தோம், எங்களை விட மாட்டேங்கிறாங்க. பறிச்சு தண்ணி கொடுத்தாங்க. அவங்க போய் வாப்பா கிட்ட சொல்லுவாங்க, அவர் ஒரு நபி, இந்த பிள்ளைகளோட கல்யாணம் முடிச்சே கொடுத்துட்டாரு. அது வரலாறு குர்ஆன்ல சொல்றான். அநியாயத்தை தட்டி கேட்பவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். ரெண்டு பேரும் கப்பலில் போய் இறங்கும் போது கில்ர் அலைஹிஸ்ஸலாம் நாசுக்கா கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டு விட்டாங்க. மூசா நபி பார்க்குறாரு, என்ன அநியாயமா இருக்குது, ஏன் கப்பலில் ஓட்டையை போட்டீங்க, அவ்வளோ பேரை மூழ்க அடிக்க போறீங்க, எதுக்கு போட்டீங்க அப்படிங்கிறாங்க. கில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உரீது அன் ஐபஹா, கப்பலை காப்பாத்துறதுக்கு ஓட்டைங்கிறாங்க. என்ன காப்பாத்துறதுக்கு ஓட்டையா? ஓட்டை போட்டா மூழ்கணுமே. ஒரு டெமேஜ் வந்திருக்குது, இந்த டெமேஜ் வந்தது நல்லதுக்கு தான்ங்கிறாரு கில்ர் அலைஹிஸ்ஸலாம். மூசா நபி எப்படிங்கிறாரு? அல்லாஹ் இதுல நமக்கு ஒரு பாடம் வச்சிருக்கிறான். உங்க பொருளாதாரத்தில் ஒரு டெமேஜ் வரும், ஒரு விபத்து வரும், ஒரு அழிவு வரும், ஒரு கஷ்டம் வரும், ஒரு கரைச்சல் வரும், நோய் வரும், ஒரு பிரச்சனை வரும். நீங்க நினைக்க கூடாது அல்லாஹ் தண்டிக்கிறான் அப்படின்னு. அல்லாஹ் உங்களை காப்பாற்ற போறான்னு அர்த்தம். கில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், மிம்பராயி மலிகுன் யௌகுது குல்ல சஃபினத்தின் ஹஸபா, ஒரு மன்னன் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறான். இந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கப்பலை எல்லாம் கொள்ளையடிக்க போறான். ஓட்ட கப்பலை எடுத்துட்டு போக முடியாது இல்ல, போட்டுட்டு போவான்ல. இப்ப கப்பல் தப்ப போகுது. ஒரு டெமேஜ் வர்றது கூட பெரிய ஒரு பிரச்சனை வராமல் இருக்கத்தான். ஒரு நோய் வருவது கூட பெரிய ஒரு மரணம் வராமல் இருப்பதற்குத்தான். ஒரு ஆக்சிடென்ட் வருவது கூட பெரிய ஒரு மரண சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு தான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுல சொல்லி காட்டுறார், வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும், நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது நல்லதாக இருக்கும் நிலையில். ஒரு மாப்பிள்ளை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும் போது கல்யாணம் கெடுபட்டுரும். சே, எவனோ மூட்டி கொடுத்துட்டான், கெடுத்து போட்டான், நாசமா போக, நல்லா இருப்பாங்களான்னு திட்டக்கூடாது. ஏதோ கைர், என்னமோ நலவு இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அல்லாஹ் நம்மளோட பிள்ளைக்கு இதை விட சிறந்த மாப்பிள்ளை வச்சிருப்பான், அல்லது இவரில் ஏதோ ஆபத்து இருந்திருக்கும், விட்டுடுவோம். 10 வருஷத்துல கேள்விப்படுவோம், அவருக்கு பல பேரோடு தொடர்வாமண்டு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த பிள்ளையை அல்லாஹ் காப்பாத்திட்டான் நம்பம். இது லேட்டா தெரிகிறது, சிலருக்கு மறுமையிலையும் தெரிய வரும். ஸோ எது எப்படி எங்க நடந்தாலும் அது அல்லாஹ் நமக்கு நலவை நாடி இருக்கிறான். இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அடிப்படையில் இறைவனை இரக்கனாக பார்த்தால் இந்த எண்ணம் பெறும், அரக்கனாக பார்த்தால் இந்த எண்ணம் பெறாது. இறைவன் இரக்கம் உள்ளவன் என்று பார். ஒரு தாய் பிள்ளைக்கு அடிக்கிறது, அடி வாங்கி கொண்டு அந்த பிள்ளை உம்மா என்று ஓடுகிறது. அடிப்பவள் அவளாக இருந்தாலும் அவளிடம்தான் ஓட வேண்டும் என்று குழந்தைக்கு தெரிகிறது, நமக்கு தெரியலையா? அல்லாஹ் சோதிச்சாலும் அல்லாஹ் கிட்ட தான் கேட்கிறது, அல்லாஹ் ஏதோ நல்லவுக்கு தந்துட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை காப்பாத்து. இதான் மனுஷப்பண். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளியே வரக்கூடிய 2வது பகுதி இதுதான். முதல் அல்லாஹ்ட கலா கதிரண்டு ஏற்றுக்கொள்ளுங்க. 2வது இதுல ஏதோ நலவு இருக்குது, நமக்கு புரியல, அல்லாஹ் இதுல நலவு வச்சு. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் இரக்கன், அரக்கன் இல்லை.
அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். இது நம்ம தரல, இதனால இருக்கு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் எழுதுறோம், செகண்ட் சை எழுதுறோம், தேர்ட் சை எழுதுறோம், மெடிசின் கிடைக்கல. சிலர் தொழுகை விடுறான். நான் எத்தனை தடவை படிச்சேன், கௌபத்துள்ளாட சீலையை பிடிச்சிக்கு துவா கேட்டேன், உம்ராக்கு போய் கேட்டேன், துவா கிடைக்கல, இனி தொழுகிறல்ல. நலவிருக்குன்னு நினைச்சு கொள்ளணும். இதுதான் ரெண்டாவது. மூணாவது என்ன? ரொம்ப சிம்பிள், நல்ல நினைவு வச்சுக்கோங்க. நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றதுக்கு முதலாவது கலாக்கதிர், ரெண்டாவது நடப்பது நலவுக்கு. முதலாவது சூரா ஹதீத் 22ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது சூரத்துல் பக்ரா 216ஆவது வசனத்தை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோ போதும், மற்ற வசனங்கள்லாம் வேணாம், இதை மட்டும் வச்சுக்கோங்க. மூன்றாவது, இவ்வளவு நடந்திருக்குது, நடந்தோடனே அதோட ஏற்பாடு ஏற்றுக்கிட்டோம். ஆனால் கஷ்டமாக இருந்துச்சு, இதை நலவுக்கு என்று எடுத்துக்கிட்டோம். மூன்றாவது, அதுக்கு இன்னொரு முட்டு கொடுக்குது. என்ன முட்டு? அதுக்கு கூலி இருக்கு. சும்மாலாம் கஷ்டப்பட வேணாம், நீ உனக்கு கூலி இருக்கு. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அஜபன் லி அம்ரில் மூமின், முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாகக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுக்கு என்ன நடந்தாலும் நல்லதுதான். வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் மூமின், இந்த பாக்கியம் மூமினுக்கு மட்டும்தான், வர எவனுக்கும் கிடையாது, வேற யாருக்கும் கிடையாது, மூமினுக்கு மட்டும்தான். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன் அஸாபத்து ஸர்ரா, அவனுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்கிறது என்றால், ஷக்கரல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், ஃபகான கைரன் லஹு, அவனுக்கு நன்மையாக எழுதப்படுகிறது. வயின் அஸாபத்து தர்ரா, அவனுக்கு ஒரு கெடுதி நடக்கிறது, கஷ்டம் நடக்கிறது, சபுர, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று பொருந்திக் கொள்கிறான், ஃபகான கைரன் லஹு, அவனுக்கு அது நலவாக போய்விடுகிறது. அதே முஸ்லிம் கிரந்தத்தில் இன்னொரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய், துன்பம், வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதா ஹத்தா ஷௌகத்தன் யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு ஹதாயாஹு, ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய், துன்பம், கவலை, வேதனை, நோவு, முள்ளு தச்சாலும் இல்லா கஃபரல்லாஹு ஹதாயாஹு, அவருடைய பாவம் அதனால் அழியுது. இன்னொரு ரிவாயத்தில் ஒரு நன்மை அவருக்கு எழுதப்படுது. ஒரு முள்ளு தச்சாலும் மகனை யோசிக்க கூடாது, இதுக்கு நமக்கு ஒரு பாவம் அழியுது, ஒரு நன்மை எழுதப்படுது. தலைவலி, ஒரு பாவம் அழியுது, ஒரு நன்மை எழுதப்படுது. நம்மளை ஒருத்தன் திருட்டிட்டான், மனசு நொந்து வச்சு, பாவம் அழியுது, நன்மை எழுதப்படுது. நம்மள்கிட்ட திருடிட்டு போயிட்டான், நமக்கு அது நன்மையாக கிடைக்க போகிறது. நம்ம வச்ச மரத்தில் ஒரு புழு இலையை கடிக்குது, நன்மை கிடைக்க போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ வைத்த மரத்தில் ஒரு திருடன் திருடினாலும் நன்மை கிடைக்கும்ன்றாங்க. ஒரு பறவை நிழலுக்கு உட்கார்ந்தாலும் நமக்கு நன்மை கிடைக்குங்கிறாங்க. இந்த மூமின் இந்த உலகத்தில் எதையும் சிதைக்கல, எல்லாத்தையும் விதைக்கிறான், மறுமையில் முளைக்கும். அவ்வளவுதான், மறுமையில் முளைக்கும், எல்லாமே கிடைக்கும். நடந்து போகும்போது இது இடுப்புல அடிச்சுட்டா, அடுத்த கட்டம் ஹைர், ஏதோ பாவம் அழியுது, ரிலாக்ஸ். என்ன நடந்தா நம்ம 1 கோடி ஒருத்தன் சுருட்டிட்டான், ஏமாத்திட்டான், ஐயோ 1 கோடியை சுருட்டிட்டான், ஒன்னும் யோசிக்க. சுருட்டினவனும் மறுமையில் அல்லாஹ் கிட்ட தான் வரணும், நாமளும் அல்லாஹ் கிட்ட தான் போகணும். எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், ஒன்றும் மிஸ் ஆகாது. நம்மகிட்ட கடன் வேண்டிட்டு ஏமாத்தினவன், திருடினவன், கொள்ளையடிச்சவன், ஆட்டையை போட்டவன், கலவரம் வந்து கடைக்கு தீ வச்சவன் எல்லாரும் பெறுவாங்க. எரிஞ்சு போனது எவ்வளவு கணக்கு தப்பா நாம சொல்லலாம், அல்லாஹ் சரியா தான் சொல்லுவான். இவ்வளவு ஒன்றுட்டு எரிஞ்சு போயிருக்கு, இன்ன வரைக்கும் அவனே சொர்க்கம் போ. அது 1-2 கிடையாது, பல மடங்கு அல்லாஹ் இரட்டிப்பாக்கி தருவான். அப்ப எல்லாத்துக்கும் கூலி உண்டு. மூணாவது, இப்ப அப்படியே நிமிந்துட்டோம், ஸ்ட்ரெஸ்ல இருந்து இப்ப நிமிந்தாச்சு, கல்லாக்கதிலேயே முக்காவாசி நிமிந்துட்டோம்.